இந்த பாரம் தேவை. அதனால இந்த கிராமங்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். புதிய புதிய கிராமங்களை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். புதிய புதிய கிராமங்கள்ல ஆண்டவர் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வரக்கூடிய காலத்தில் ஆண்டவர் இந்த இயேசு நல்லவர் ஊழியத்தின் மூலமாய் திரளான ஆத்துமாக்களை தரப்போகிறார். நிறைய சபைகளை தரப்போகிறார். நிறைய ஊழியர்கள் அனுப்பப்பட போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதே போல வயசான 62 வயசுல நமக்கு ஒரு சகோதரி அங்க ஊழியம் செய்றாங்க தெரியுமா? அந்த போட்டாயில மேல பாருங்க, 3வது இருக்கிறாங்க. 62 63 வயசுல அந்த அக்கா பாரத்தோடு தனாதையை போல அவங்களுக்கு பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், பெரிய குடும்பம், நல்ல வசதியானவங்க தான், எல்லா வாய்ப்புகள் இருக்கிறது. மருமகன் அரசாங்கத்தில் நல்ல வேலையில இருக்கிறார். ஆனாலும் பாரத்தோடு போய் அந்த கிராமத்தில் போய் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுதான் கடைசி கால எழுப்புதல். ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்மணியா இருந்து கொண்டு 35 பேரை ஆண்டவர்கள் ஆதாயப்படுத்தி கிட்டத்தட்ட 25 பேர் மூழ்கி ஸ்நானம் எடுத்து மாதந்தோறும் திருவிருந்து எடுக்கிறவர்களாய் அவங்களுக்கு பெரிய கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.